வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. பொங்கல் பண்டிகை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்ததா? என் இனிய இந்திய மக்களே, மகர சங்கராந்தியை நீங்கள் நல்லா கொண்டாடினீங்களா? நம்ம தண்ணிங்கிறோம், அதை இந்தியில் பானி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே பொங்கல், மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தி. அதாவது பொங்கல் தமிழர்களுடைய கலாச்சாரம், அது இந்து பண்டிகை கிடையாது. அதனால் எல்லா தமிழர்களும் அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் பொங்கல் வைங்க, மசூதியில் பொங்கல் வைங்க அப்படின்லாம் இங்கே ஒரு கும்பல் பேசின்னு இருக்காங்க. எந்த ஒரு பண்டிகையுமே வற்புறுத்தி கொண்டாடக்கூடாது, அவங்களா விருப்பப்பட்டு கொண்டாடணும். உங்களோட மதம் என்ன மதமாக வேணாலும் இருக்கட்டும், இந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடணும்னு தோணித்தனா கொண்டாடலாம். அதே சமயம் சூரிய ஒளி எல்லாருக்கும் பொதுவானது தானே. அதுவும் காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே நேரம் தானே. அப்படி இருக்கிறப்போ எப்படி தமிழ்நாடுங்கிற குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே, தமிழுங்கிற ஒரு மொழிக்குள்ளே அந்த சூரிய கடவுளை அடக்க முடியும்? சூரிய ஒளி எப்படி எல்லாருக்கும் பொதுவாக, அதே மாதிரி தான் இந்த சூரியனுக்காக எடுக்கப்படுகிற பொங்கல் விழா, மகர சங்கராந்தி விழா எல்லா மதத்துக்காரங்களுக்கும், எல்லா ஜாதிக்காரங்களுக்கும், எல்லா மொழிக்காரங்களுக்கும் பொது. இதில் நான் சொல்ல வர மேட்ரு என்னென்னா, தமிழுங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சூரியன்கிற அவ்வளோ பெரிய கடவுளை அடைக்கிடாதீங்க. என் தாய்மொழி தமிழ் தான், தமிழ் மூத்த மொழி தான், உயர்ந்த மொழி தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இது தமிழர்களுக்கு மட்டுமே இருக்கிற அடையாளம் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் தப்பு. தமிழ் பற்று வேறு, தமிழ் வெறி வேறு. சரி, இப்போ நான் மேட்ருக்கு வரேன். இன்றைக்கி நம்ம பண்டைய பாரத தேசத்துடைய ஞானம், வீரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆகிருஷ்ட சக்திஸ்து மகாயத் ஸ்வஸ்தம் குரு ஸ்வாபிமுக்ம ஸ்வசக்திய ஆகிருஷ்யதே தத் பத்தீவ பாதே சமே சமந்தாத் வசப்பதத்தியம் கே. இது யார் எழுதின ஸ்லோகம்? எந்த கடவுளை குறித்து இந்த ஸ்லோகம் பாடப்பட்டிருக்குன்னா, இது ஸ்லோகம் கிடையாதுங்க, ஒரு அறிவியல் செய்யுள். கிபி 1004 பிறந்த பாஸ்கராச்சாரியாங்கிற வானியல் அறிஞர் சித்தாந்த சிரோன்மணின்னு அறிவியலுக்குனே ஒரு பெரிய நூலை எழுதினார். அந்த நூல்லேருந்து தான் இப்போ இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆகிருஷ்ட சக்திஸ்து மகாயத் ஸ்வஸ்தம் குரு ஸ்வாபிமுக்ம ஸ்வசக்திய ஆகிருஷ்யதே தத் பத்தீவ பாதே சமே சமந்தாத் வசப்பதத்தியம் கே. இந்த ஸ்லோகத்து மூலமாக பாஸ்கராச்சாரியா அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் இதை பற்றி ரொம்ப உயர்வாக பேசியிருக்கார், இந்த சித்தாந்த சிரோன்மணியை பற்றி. கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய மனம் கவர்ந்த நூல் சித்தாந்த சிரோன்மணின்னு சொல்லலாம். இந்த செய்யுள் மூலமாக பாஸ்கராச்சாரியா சொல்ல வரும் கருத்து என்னன்னா, பெரும் எடையுள்ள விண்ணுலக கோள்கள் எல்லாம் பூமியால் அதற்கே உண்டான ஆகர்ஷண சக்தியால் ஈர்க்கப்படுகின்றன. இந்த ஆகர்ஷண சக்தியால் அவை பூமியின் மேல் விழுந்து விடுமா என்று தோன்றினாலும், அண்டவெளியில் மிதக்கும் ஒரு கோளின் மேல் ஆகர்ஷண சக்தியானது எல்லா புறங்களிலும் ஒரே அளவாக இருக்கும் பட்சத்தில் அக்கோளினால் எப்படி விழ இயலும், அதே போல பூமியாலும் எப்படி விண்ணில் உள்ள மற்றொரு கோளின் மேல் போய் விழ இயலும். Massive celestial bodies are attracted towards the earth by their own attractive force and they appear to fall as a result of such attraction. But when equal forces act on your body in space from all sides, then how can it fall என்கிறார் 1004 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த இரண்டாம் பாஸ்கராச்சாரியா அவர்கள். அவருக்கும் 400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாஸ்கராச்சாரியார் வாழ்ந்து இருக்கிறார். அவரும் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி இங்கு வருவதற்கு முன்பு இந்தியா முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் அறிவியல் பாடத்திட்டத்தில் பாஸ்கராச்சாரியாவின் இந்த சித்தாந்த சிரோன்மணி என்னும் நூல் இருந்தது என்னும் உண்மை நம்மில் எவ்வளவு பேருக்கு தெரியும்? அன்று இந்தியர்கள் மட்டுமல்ல, கிரீக், ரோம் போல் பண்டைய நாகரீகத்தினை கொண்ட ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் கூட இந்த புவியீர்ப்பு விசை குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள். ஈஜிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் இது குறித்து அறிந்து வைத்திருந்தார்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் என்னன்னு கூட தெரியாமையா அவங்க பெரிய பெரிய பிரமிட்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. உலகத்தோட முதல் கல்லணையை கட்டின கரிகால சோழனுக்கு புவியீர்ப்பு சக்தினா என்னன்னு தெரியாதா? அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கெல்லாம் இந்த புவியீர்ப்பு சக்தியை பற்றி தெரியாதா? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டின பல்லவ மன்னனுக்கு இந்த புவியீர்ப்பு விசையை பற்றி தெரியாதா? அவ்வாறு இருக்க 1643 இங்கிலாந்தில் பிறந்த நியூட்டன் தான் புவியீர்ப்பு விசை குறித்து இந்த உலகிற்கே சொன்னார் என்று சொல்வது அண்டப்புழுகு, ஆகாச புழுகு. அந்த புழுகையும் பல கோடி மக்கள் நம்பும் அளவு நம் நாட்டில் வரலாற்று திரிபுகள் இருக்கிறது. மேலும் 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் ராமாயணம் தந்த கம்பர் அவர்களோ விமானம் பறக்கும் தொழில்நுட்பத்தை பற்றி சொல்கிறார். மண்ணின் மேலவன் தேர் சென்ற சுவடெல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒரு நிலை மெய்யுற
வெந்த புண்ணில் ஊடுரு வேலென மனம் மிக புழுங்கி எண்ணி நாம் இனி செய்வது என்ன இளவலே என்றான் என்னும் பாடலில் கம்பர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், தரையில் ஒரு விமானம் கொஞ்ச தூரம் வேகமாக ஓடி புவியீர்ப்பு விசையை முறித்த பின்பே விமானத்தால் பறக்க முடியும் என்பதை கம்பர் அவர்கள் இந்த பாடலில் சொல்கிறார். புஷ்பக விமானம்னுலாம் ஒன்று அன்னைக்கு கிடையவே கிடையாது. அது சும்மா உடாம்ஸ், ரீலு, கற்பனை, டூப்பு இப்படிலாம் சொல்கிறாங்க. புஷ்பக விமானம் கற்பனையாகவே இருந்தாலும் ஒரு விமானமானது எவ்வாறு பறக்கும் என்னும் அந்த அறிவியல் உண்மையை எப்படிங்க கற்பனையில் சொல்லி இருக்க முடியும்? சங்க இலக்கியமான புறநானூற்றில் உறையூர் முதுகண்ணன் என்னும் புலவர் இன்றைய விஞ்ஞான உலகம் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு குறிப்பை சொல்கிறார். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திருத்தரு திசையும் வரிது நிலைய காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தாற் போல என்றும் இணைத்து என்போரும் உளரே எனும் பாடலில் இவர் என்ன சொல்கிறார் என்றால், சூரியன் ஒரு குறிப்பிட்ட பாதையில் குறிப்பிட்ட வேகத்தில் வான்வெளியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியனை தான் மற்ற கோள்கள் சுற்றி வரும். சூரியன் எந்த ஒரு கோளையும் சுற்றி வராது. அதே சமயம் சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். சூரியன் குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்ட பாதையில் விண்வெளியில் தினமும் சுற்றும். அவ்வாறு சூரியன் சுற்றக்கூடிய அந்த வேகத்தை நாம் கணக்கிடலாம். சூரியன் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்ட வேகத்தில் கடக்கும் அல்லவா? அது கடக்கும் வேகத்தை தூரத்தை கணக்கிட்டு அவ்வாறு சூரியனை பற்றி ஆய்வு செய்த நண்பர்கள் என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறார்கள். மேலும் சூரியன் செல்லும் வானமண்டலத்தில் குறிப்பிட்ட தூரம் வரை காற்று கொஞ்சம் இருக்கும், புவியீர்ப்பு விசையும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கு மேல காற்று, புவியீர்ப்பு விசை என எதுவுமே இல்லாத அண்டவெளியும் இருக்கிறது. இதை நேரில் போய் ஆராய்ந்து அறிந்த வானியல் அறிஞர்கள் என் நட்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இந்த உறையூர் முதுகண்ணன் அவர்கள் சொல்கிறார். இவ்வாறு திகைக்க வைக்கும், மலைக்க வைக்கும் ஒரு மகத்தான விஷயத்தை உறையூர் முதுகண்ணன் என்னும் சங்ககால புலவர் சொல்கிறார். அதுவும் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு. சூரியனை அன்று தமிழர்கள் நேரில் சென்று ஆராய்ந்து இருக்கிறார்கள் என்றால், அப்ப அன்று சூரியனை ஆராய எத்தகைய ஒரு தொழில்நுட்பத்தை அன்றைய தமிழர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள்? சூரியனுக்கு மனிதனால் செல்ல முடியுமா? மனித சக்தியால் சூரியனை கிட்டக்க கூட நெருங்க முடியாதே என்று நாம் யோசித்தால் நமது சந்தேகத்திற்கான விடையும் இதே உறையூர் முதுகண்ணன் எனும் புலவர் தீர்த்து வைக்கிறார். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி என்று குறிப்பிடுகிறார். பல புலவர்களால் புகழ்ந்து பாடப்படும் உனது புகழ் விமானியே இன்றி இயங்கும் விமானம் போல் மிக உயரமானது என்கிறார். இந்த பாடல் நலங்கிள்ளி என்னும் சோழ மன்னனை போற்றி சோழ மன்னன் அரசவையில் உறையூர் முதுகண்ணன் பாடிய பாடல். நலங்கிள்ளியின் தந்தை கரிகால சோழன். கரிகால சோழன் தான் உலகின் முதல் கல்லணையை கட்டினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? இந்த நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி 2 பேரும் கரிகால சோழனுடைய பசங்க. இந்த நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி 2 பேர்ல யார் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறதுன்னு அவங்க 2 பேருக்குள்ள குடுமிப்புடி சண்டை. அதனால சோழப்படை, பிரம்மாண்டமான சோழர் படை 2ஆ உடைந்தது. நலங்கிள்ளி ஆதரவு சோழப்படை, நெடுங்கிள்ளி ஆதரவு சோழப்படைன்னு பிரிஞ்சுது. அப்ப அந்த நேரத்தில் உறையூர் முதுகண்ணன், கோவூர் கிழார் மாதிரியான சங்க காலத்து புலவர்கள்லாம் பேசி அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்த்து வச்சு, நீங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் அதனால பாதி சோழ ராணுவம் அழியும், அதனால பாதிக்கப்பட போறது இந்த நாடு தான். 2 பேருமே சோழ கொடியை வச்சுதான் சண்டை போட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்குத்தர் மோதி அதனால நம்ம நாட்டுடைய ராணுவ பலம் குறைஞ்சதுன்னா அப்புறம் எதிரிகள் மிக எளிதாக இந்த சோழ தேசத்தை கைப்பற்றி விட மாட்டாங்களா? நீங்க 2 பேரும் இப்படி பண்ணலாமா? பேசாம அண்ணா 6 மாசம் தம்பி 6 மாசம்னு மாறி மாறி நாட்டை ஆண்டுட்டு போங்க, பிரச்சனை தீந்துது, எதுக்கு இப்படி சண்டை, இப்படிலாம் பேசி 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சாங்க. இந்த மாதிரி இந்த கோவூர் கிழார், உறையூர் முதுகண்ணன் மாதிரியான சங்ககால புலவர்கள் அன்னைக்கு எவ்வளவோ பெரிய யுத்தங்களெல்லாம் தடுத்து லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்திருக்காங்க. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், புலவர்கள்னாலே ஏதோ ராஜாவை புகழ்ந்து பாடி ஐஸ் வச்சு பொற்காசுகள்லாம் பரிசு வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை புலவர்களுடைய வேலை. முதலில் தகுதியானவங்களை பார்த்து தான் பாடுவாங்க, எல்லாரையும் பார்த்து பாடிட மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த மாதிரி எவ்வளவு நூற்றுக்கணக்கான அறிவியல் தகவல்களை சங்ககால புலவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அறிவியல் உலகத்தில் இருக்கோம்.
கடந்த 10 வருஷத்துல அறிவியல் கருத்தை சொல்ற எவ்வளவு சினிமா பாட்டு வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கே அறிவியல் கருத்து உள்ள பாடல்கள் பல வரல. அன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கிரேட் பாருங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் புலவர்கள் வெறும் வயத்தை வளர்க்கறதுக்காக ராஜாக்களுக்கு ஐஸ் வச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு மட்டும் ஒரு கும்பல் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய பழம் பெருமையை பற்றி பேச. பொதுவாக இந்தியர்கள் அதுலேயும் குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக பழம்பெருமை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். பழம்பெருமை இருக்கிறவங்களால தான் பழம்பெருமை பேச முடியுங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நம்முடைய அறிவு ஞானத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு. முக்கியமான டாபிக் வரலையே. இந்த வீடியோவோட டைட்டிலே என்ன, இந்த காணொளியுடைய தலைப்பு அசோகரை மிரள வைத்த சோழர்கள், அதுதான தலைப்பு. அந்த விஷயத்துக்கு இருங்க, நான் இப்போ வரேன். இவ்வாறு நம்முடைய பழம்பெருமையில் ஞானத்தை பார்த்தாச்சு. அடுத்து வீரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி 2 பேருக்கும் அப்பா யார்? உலகத்தோட முதல் கல்லணையை கட்டின கரிகால சோழன். அந்த கரிகால சோழனுடைய அப்பா யாரு? இளஞ்சேட் சென்னி. அந்த இளஞ்சேட் சென்னி எப்பேற்பட்ட ஒரு மாவீரன் தெரியுமா? மறுபடியும் ஒரு கதை சொல்லட்டுமா? குட்டி கதை தான். இளஞ்சேட் சென்னியுடைய அரசவை. அங்கே ஊன்பொதி பசுங்குடையார்னு ஒரு பெரிய புலவர் வரார். எப்போவுமே நம்ம பெரிய ஆளை போய் பார்க்குறோம் அவங்க இடத்துக்கேங்கிறப்போ அதுக்கு ஏற்ற தகுதியான ஆட்களை தான் கூட்டின்னு போகணும். அந்த இடத்தோட தராதரம் உணராத ஆட்களை கூட்டின்னு போனால் நமக்கு அவமானம் தான் வரும். ஊன்பொதி பசுங்குடையார் பெரிய அறிவாளி ஞானி. ஆனால் அதே மாதிரி அவரோட சொந்தக்காரங்களும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய சொந்தக்காரங்களில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களெல்லாம் அன்றைக்கி வந்து அரசவைக்கு கூட்டின்னு வந்தார். எதுக்குன்னா அந்த ராஜா கிட்டேருந்து பரிசை வாங்கி அதை தன்னோட சொந்தக்காரங்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணம். அவர் என்ன பண்ணியிருக்கணும், தன் சொந்தக்காரங்களெல்லாம் ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு அவர் மட்டும் அரசவைக்கு வந்திருக்கணும். ஏதோ உணர்ச்சி மிகுதியில் எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டார் அரண்மனைக்கு. அப்படி கூட்டின்னு வந்தவுடனே இளஞ்சேட் சென்னியை புகழ்ந்து பாடுறார். கடுந்தரல் ராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் விளவிய ஞான்றை நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின் செம்முக பெருங்கிளை இழை பொலிந்தா அங்கு அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடலை ஊன்பொதி பசுங்குடையார் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பாடுறாரு தெரியுமா? ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி பாடுறார். இளஞ்சேட் சென்னி மிகப்பெரிய போரில் ஜெயிச்சிடுறார். எத்தகைய போர்? மௌரிய படையே எதிர்த்து இளஞ்சேட் சென்னி ஜெயிக்கிறார். மௌரிய படையினா அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன? சந்திரகுப்த மௌரியன். அலெக்சாண்டர் அன்னைக்கு இந்தியாவை கைப்பற்றணும்னு பார்த்து முடியல. பஞ்சாப் மன்னன் போரஸ் கிட்ட டங்குவார் இருந்து அலெக்சாண்டர் நொந்து போய் பாபிலோனில் அங்கே ஒரு விஷக்காய்ச்சலால் சாகறதுக்கு முன்னாடி அந்த அலெக்சாண்டரை என்ன பண்ணுறார், தன்னுடைய தளபதியான செலூசியஸ் நிகேட்டர்கிட்ட எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நான் எவ்வளவோ நாடுகளை கைப்பற்றியிருக்கேன், நான் போன இடத்துலலாம் வெற்றியோடு தான் திரும்ப வந்திருக்கேன், ஆனால் இந்தியாவை மட்டும் என்னால் முழுமையாக கைப்பற்ற முடியல. அன்னைக்கு இந்தியர்களுடைய வீரம் அந்த மாதிரி இருந்தது. அதனால அந்த அலெக்சாண்டர் என்ன சொன்னாப்லன்னா, என்னோட கடைசி ஆசையை எப்படியாவது நீ நிறைவேற்றிடு, இந்தியா நான் செத்ததுக்கு அப்புறமாவது நம்ம ஆளுகைக்கு கீழே வரணும், அங்கே நம்மளோட கொடி பறக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு இப்படின்லாம் பேசிட்டு அலெக்சாண்டர் க்ளோஸ் ஆகிட்டாப்ல. அலெக்சாண்டரை விட பெரிய ரத்த வெறியன் அலெக்சாண்டரோட படை தளபதி செலூசியஸ் நிகேட்டர். அவன் பல லட்சம் கிரேக்க ஸ்பார்ட்டா படையோட மறுபடியும் இந்தியா நோக்கி வர, அப்போ அவனுடைய அந்த பிரம்மாண்ட படையெடுப்பை முறியடிச்சது யாருன்னா அதுதான் த கிரேட் சந்திரகுப்த மௌரியா. அன்னைக்கு சந்திரகுப்த மௌரியாவோட சக்தி, அர்த்த சாஸ்திரத்தை தந்த சாணக்கியரோட புத்தி ரெண்டும் இல்லைன்னா சுமார் 2300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இந்தியா ஒரு பெரிய கிரேக்க காலனியாக ஆகி நம்முடைய பல கலாச்சாரங்கள் சிதைஞ்சு போயிருக்கும். அதை தடுத்த முக்கியமான பங்கு வந்து அன்னைக்கு சந்திரகுப்த மௌரியாவோடது. அப்படி சப்போஸ் அன்னைக்கு சந்திரகுப்த மௌரியாவை ஜெயிச்சிருந்தாலும் இங்கே சவுத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, அவ்வளோ டெரராக இருந்தாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்பேற்பட்ட அந்த சந்திரகுப்த மௌரியாவுக்கு எதிரிகள் அதிகம். 2-3 தடவை ஒரு விஷம் வச்சு கூட கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால சந்திரகுப்த மௌரியா ஒரு விசேஷமான விஷப்பரீட்சையை பண்ணார். அந்த விஷப்பரீட்சைக்கு யோசனை கொடுத்தது வேற யாரும் இல்லை, சாணக்கியர் தான். இப்போ நான் 1.5 வயசு பையனாக இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பச்சைப்பாம்பு வந்துடுது. பச்சைப்பாம்பு கண்ணை தான் கரெக்டாக குறிப்பாத்து கொத்தும். இப்போ அந்த நேரத்தில் நான் என்னோட பாட்டி தான் இருந்தோம். உடனே பக்கத்து வீட்டில் தகவல் கொடுத்து அவங்க பாம்பு பிடிக்கிற ஒருத்தரை வர சொன்னாங்க. அவர் அந்த பாம்பை அசால்ட்டாக பிடிச்சி ஒரு பையில் போட்டார். அப்படி போட்டப்போ அவர் கையில் அந்த பாம்பு கொஞ்சம் கடிச்சிருச்சு. அதை பார்த்து நாங்கள் பதறணும். என் பாட்டி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அந்த பாம்பு பிடிக்க வந்தவரும் கொஞ்சம் சின்ன வயசு தான். டாக்டர்கிட்ட வேணால் போயிட்டு வந்துடலாமே, நான் வேணா உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்லாம் வந்து பாட்டி அவர்கிட்ட பேச,
அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி, வெறும் சுண்ணாம்பு வேணா கொடுங்க, கொஞ்சம் கையில் தடவிக்கிறேன். இது சின்ன இதுதான், நமக்கு நிறைய விஷம் உடம்புல ஏறி ஏறி பழக்கமாயிடுது அப்படின்னாரு. எனது விஷம் ஏறி ஏறி பழக்கமாயிடுதா அப்படின்னா, அந்த காலத்தில் எத்தகைய விஷமும் உடம்பை பாதிக்காத அளவு அதுக்குன்னு சில காய்கல்ப மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த காய்கல்ப மூலிகைகளை சாப்பிட்டா அதுக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் விஷத்தையும் சாப்பிடணும். அப்போ தான் அந்த காய்கல்ப மூலிகை விஷம் ரெண்டும் ஒன்றா கலந்து சரியான ரேஷியோவில் உடம்புல பேலன்ஸ் ஆகும். அப்படி பண்ணின்னு வர வர ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், எத்தகைய விஷத்தை சாப்பிட்டாலும் அது நம்ம உயிரை கொல்லாது. அதான் விஷத்தால் நம்ம உடம்பு பாதிக்கப்படாத அளவு அதுக்கு தகுந்தபடி நம்ம உடம்பை டியூன் பண்ணிக்கிறது. இப்போது கொசுலாம் முன்னாடி கொசுவத்தியை பற்ற வச்சாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக பொத்து பொத்துன்னு கீழே விழும். இப்போ கொசுவத்தி லிக்விட்னு என்ன வச்சாலும் எதுக்குமே அசராமல் டாட்டா கொடுக்குற எவ்வளோ கொசுக்கள் இருக்குது. காரணம் இந்த விஷத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பை கொசு டியூன் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு இந்த சந்திரகுப்த மௌரியா மாதிரி எதிரிகள் ஜாஸ்தி இருக்கிறவங்க விஷத்தால் கூட உடம்பு பாதிக்கப்படாத அளவு அவங்க உடம்பை டியூன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சந்திரகுப்த மௌரியா தினமும் விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிடுவாராம். அப்படி ஒரு நாள் சாப்பிட்றப்ப என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனார் சாணக்கியர். ஒரு கட்டத்தில் ஒரு ஆளையே கொள்கிற அளவு விஷம், அத்தகைய பவர்ஃபுல்லான விஷத்தை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட ஆரம்பித்தார். அப்போவும் ஒன்றும் ஆலை சந்திரகுப்த மௌரியாவுக்கு. இப்போ சாணக்கியர் சொன்னார், 6 மாத கோர்ஸ் இது மொத்தம், இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்குது, இன்னும் தொடர்ந்து 3 நாள் இதே மாதிரி சாப்பிட்டு உன் உடம்பு செட் ஆகிடுதுன்னா அப்புறம் நீ பயப்படவே வேணாம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சந்திரகுப்த மௌரியாவோட மனைவி துர்தரா தேவி அவள் கர்ப்பமாக இருந்தா. விஷம் கலந்துருக்கும் சாப்பாட்டிலங்கிறதுலாம் அவளுக்கு தெரியுமா? ஏன்னா அது ரொம்ப ரகசியமாக வைக்கிற விஷயம். மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் ராஜாவுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்க்குறாரு சாணக்கியர்னு சாணக்கியருக்கு எதிராகவே பாய்வாங்க. இல்லை நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க வேணான்னு சொல்லி டைவர்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதனால சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியா 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசிய ஒப்பந்தம் இந்த மாதிரியானது. இந்த சந்திரகுப்த மௌரியாவோட மனைவி துர்தரா தேவிக்கு ரொம்ப பசி வந்துடுதுன்னு என்ன பண்ணுறா, சரி நம்ம புருஷனுக்கு இருக்கிற சாப்பாடு தானே நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோன்னு அந்த விஷம் போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றா. சாப்பிட்டோடனே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுது. அந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்டு சந்திரகுப்த மௌரியா சாணக்கியர் எல்லாரும் வராங்க. அப்போ தான் தெரியறது இவ விஷத்தை சாப்பிட்டா அப்படின்னு. அவள் கர்ப்பமாக வேற இருக்கா, குழந்தை இன்னும் 4-5 நாளில் பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. இவளை இனிமேல் காப்பாற்றுறது கஷ்டங்கிறது தெரிஞ்சு போயிடுது, ஆல்மோஸ்ட் டெட்டு. இவளை காப்பாற்ற முடியலனாலும் இவள் வயிற்றில் இருக்கிற குழந்தையாவது காப்பாற்றணும்னு சாணக்கியர் நினைக்கிறார். அப்போ தான் ஒரு பெரிய மருத்துவரை கூட்டின்னு வந்து அறுவை சிகிச்சை மூலமாக அவளோட வயத்தை கிழிச்சி எடுத்து அந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுது, அந்த சாப்பாட்டில் இருக்கிற விஷம் கர்ப்பப்பை வரைக்கும் போய் அந்த விஷம் அந்த குழந்தையோட நெத்தியில் பொட்டு மாதிரி ஒட்டின்றது. பிந்து அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் பிந்துனா பொட்டுன்னு அர்த்தம். பிறக்கிறப்பயே விஷத்தை நெற்றியில் திலகமாயிட்டு பிறந்ததுனால தான் அவனுக்கு பிந்துசாரன்கிற பேர் வந்தது. சந்திரகுப்த மௌரியாவோட பையனுக்கு பிந்துசாரன்கிற பேர் வந்ததுக்கான காரணம் இதுதான். இந்த ஜூலியஸ் சீசர் தான் ஃபஸ்ட்டு சிசரின் ஆப்ரேஷன் மூலமாக வயத்தை கிழிச்சு வெளியில் எடுத்ததா மேற்குலகத்தை சேர்ந்தவங்கள்லாம் சொன்னால் பரவாயில்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க சொன்னால் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களும் நிறையா பேர் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஜூலியஸ் சீசருக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சந்திரகுப்த மௌரியாவோட பையன் பிந்துசாரன் அந்த மாதிரி பிறந்திருக்கார். இது நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியும்? பிந்துசாரருக்கும் முன்னாடியே அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நிறையா குழந்தைகளை வயிற்றுலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த சர்ஜிக்கல் ப்ராசஸ் எல்லாம் நம்மக்கிட்டேருந்து தான் மேற்குலகமே கற்றுண்டுது. இது ஒரு பெரிய டாபிக், இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்பேற்பட்ட அந்த பிந்துசாரன் யாராலையும் ஜெயிக்க முடியாத வீரனாக இருந்தான். வல்லவனுக்கும் வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு அல்லவா. அவன் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, நம்ம டோட்டல் நார்த் இந்தியாவையும் காலு கீழே கொண்டு வந்தாச்சு. இப்போ கிரீக்கு ரோம் மாதிரியான நாடுகளே நம்ம பார்த்து மிரண்டுன்னு இருக்கு. அந்த சவுத் இந்தியா எம்மாத்திரம் சுண்டைக்கா, அங்கே தெற்குல இருந்தால் முத்து பவளம் மாதிரியான பலவிதமான வளங்கள் வந்துருக்கு. நம்ம டோட்டல் சவுத் இந்தியாவையும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். சேர சோழ பாண்டியர்கள்லாம் நம்ம காலடியில் வந்து வணக்கம் வந்தனம் சொல்லணும். அந்த மாதிரி அவங்களெல்லாம் நம்முடைய அடிமைகளாக ஆக்கணும்னு இந்த பிந்துசாரன் தப்பு கணக்கு போட்டான். அது நடக்குமா? ஒரு பெரிய படையோட வந்தான். முதல்ல சின்ன படையை அனுப்பி வச்சான். காரணம், நம்மளை சாதாரணமாக எடை போட்டான். அதை குறுநில மன்னர்களை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எந்த அளவு நம்ம பவர்ஃபுல் டெரருங்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் பிரம்மாண்டமான படையை அனுப்பி வச்சான். அந்த நேரத்தில் இளஞ்சேட் சென்னி, சேர மன்னன் சேரலாதன்,
பாண்டிய மன்னன் நன்மார பாண்டியன், இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரும் ஐக்கிய தமிழர் கூட்டணியை அமைச்சாங்க. அதுல இளஞ்செழியனுடைய பங்குங்கிறது மகத்தான பங்கா இருந்தது. புறமுதுகிட்டு எல்லாரையும் விரட்டினாங்க. அவ்வளவு பெரிய மௌரிய படை நம்ம கிட்ட தோத்தது. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு மௌரிய படை பின்வாங்கியது. அப்பதான் இளஞ்செழியன் பிந்துசாரனுக்கு ஒரு ஓலையை அனுப்பினார். அன்னைக்கு அலெக்சாண்டருடைய அந்த கிரேக்க படை, அலெக்சாண்டர் மறைவுக்கு பிறகு அவனோட தளபதி செலூசியஸ் நிகேட்டர் ஒரு பெரிய படையோட இந்தியா நோக்கி வந்தானே, அந்த படையை தடுத்து நிறுத்தி அந்த படையை அழித்து இந்த நாட்டை காத்தவர், இந்த பாரத தேசத்தை காத்தவர் உன்னோட அப்பா சந்திரகுப்த மௌரியா. அவர் மேலே எனக்கு நிறையா மதிப்பு மரியாதை இருக்குது. அதனால தான் உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். அவர் கூட தெற்கு பக்கம் படையெடுக்கணும்னு நினைக்கல, எங்களோட நண்பர்களாக தான் இருந்தார். சப்போஸ் அவரும் எங்களை கப்பங்கட்டுற சிற்றரசர்களாக மாற்றணும்னு நினச்சிருந்தா உன் முடிவு தான் கண்ணா அவருக்கும் ஆயிருக்கும். அது வேறு விஷயம். உன் அப்பா மேலே கொஞ்சம் மரியாதை இருக்குது, அதனால ஒரே ஒரு தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்து விடுறேன். என்ன நீ இப்போ உன் வேலையை பார்த்துட்டு போ, நாங்கள் என் வேலையை பார்த்துட்டு போகிறோம். தேவையில்லாமல் இன்னொரு தடவை சவுத்து பக்கம் படையெடுத்து வரணும்னு நீ நினச்சேன்னா மறுபடியும் நான் அந்த மாதிரி பேசின்னு இருக்க மாட்டேன். ஒரு பெரிய படையோட உன் ஊர் உன் கோட்டைக்கே வந்து மொத்தமாக சோழியை முடிச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் நீ கெத்தாலாம் இருக்க முடியாது. இப்போவே நீ வெத்து தான். எப்படி வசதி அப்படின்னு இளஞ்செழியன் கேட்ட உடனே அதில் பிந்துசாரம் மிரண்டு போயிட்டார். பிறக்கிறப்பயே நம்ம விஷத்தை நெற்றியில் வெற்றி திலகமாக இட்டுட்டு பிறந்தோம். அப்பேற்பட்ட டெரர் பீஸு நம்மளையே இப்படி காமெடியாக ஆக்கிட்டாப்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த பிந்துசாரன் யோசித்தார். நான் பண்ண பெரிய தப்பு சவுத்து மேலே படையெடுத்து வந்தது, இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். தெற்கிந்தியர்கள் தமிழர்கள் என்னுடைய நண்பர்கள், இனிமே நம்ம இந்த நட்புறவை மீண்டும் தொடருவோம் அப்படின்னு பிந்துசாரர் பதிலுக்கு ஓலை அனுப்பினார். இது எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குது. அசோகர் ஒரு பீரியடில் டெரராக இருந்து அப்புறம் யுத்தம்லாம் வேணானதை விட்டு புத்த மதத்துக்கெல்லாம் தழுவினார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி அவர் புத்த மதத்தை பின்பற்றினதுக்கப்புறம் பல இடங்களில் இந்த புத்த ஸ்துபி, அசோகர் ஸ்துபின்னு சொல்லுவாங்க, அது அவர் நிறுவினத்தினால காஞ்சிபுரத்துலேருந்து ஆரம்பித்து பல இடங்களில் அவர் வந்து இந்த புத்த மதத்தை பரப்புறதுக்குன்னு ஸ்துபி வச்சுருக்கார். வட ஆற்காட்லேயும் அசோகருடைய ஸ்துபி கல்வெட்டெல்லாம் இருக்குது. இந்த வட ஆற்காட்டில் ஜம்பைன்னு ஒரு இடம், அங்கே அசோகர் வந்து கல்வெட்டில் என்ன தெரியுமா எழுதியிருக்கார்? ஒட்டுமொத்த வட இந்தியாவையும் என்னால் கைப்பற்ற முடிஞ்சது. ஆளாளப்பட்ட அந்த கிரேக்கு ரோமு இதெல்லாமே கிரீக்கை குரூக் ஆக்கினோம், ரோமை வந்து ப்ரூம் ஆக்கினோம், இப்படி என்னெல்லாமோ பண்ணோம் நாங்கள். ஆனால் இந்த தென்னிந்தியாவை மட்டும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் சோழர்கள். கிரேக்கர்களையே வென்ற எங்களால் இந்த தமிழ்நாட்டை வெல்ல முடியல. அதுக்கு காரணம் சோழர்களுடைய வீரம். என் அப்பா பண்ண ஒரே தப்பு தென்னிந்தியா மேலே படையெடுத்தது தான் அப்படின்னு அந்த கல்வெட்டில் அசோகர் எழுதி சோழர்களுடைய வீரத்தை போற்றி இருக்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். அசோகா த கிரேட் அப்படிங்கிறோம். அசோகர் மரத்தை நட்டாராம், குளத்தை வெட்டினாராம். ஆமாம், உண்மைதான். நிறைய அவர் சமூக சேவையெல்லாம் பண்ணியிருக்கார். எனக்கும் அசோகர் மேலே மதிப்பு மறுவாதை எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அசோகரை விட ஜாஸ்தி மரத்தை நட்டது, குளத்தை வெட்டினது அதெல்லாம் நம்ம தமிழ் மன்னர்கள் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே பிரம்மாண்ட பிரகாரங்களோட ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல மரம், ஒவ்வொரு கோவிலுக்கும் தெப்பக்குளம், இதெல்லாம் எதுக்குங்க நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க? கோவில் கட்டி அப்படியே அங்கே சிற்ப சாஸ்திரத்தை வளர்க்குறது. கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு மரம் குளத்தெல்லாம் உருவாக்கி அது மூலமாக இயற்கையை பேண்டுறது. கோவிலோட ஒரு பகுதியாக ஆதூர சாலை அப்படின்னு மாற்றி இலவச மருத்துவ சேவையை கொடுக்கறது. இன்னைக்கு சொல்கிறாங்களே கோவில் கட்டுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு. அன்னைக்கு கோவில்கள்லாம் ஹாஸ்பிட்டலாக இயங்கி இருந்தது. ஆதூர சாலைன்னு போட்டு பாருங்கள், கூகுளில் நிறையா வரும். சோழர் காலத்துலேருந்து ஆரம்பித்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம். இந்த மாதிரி அன்றைக்கி கோவில் கட்டும் பொழுது அப்படியே சமூக மேம்பாட்டு பணிகளையும் அந்த கோவிலோடு இணைத்து எவ்வளவோ நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோமா? அசோகா த கிரேட் அப்படிம்போம். ஆனால் அந்த அசோகரையே மிரள வைத்த சோழர்களுடைய வீரம் நமக்கு தெரியலையே. சமுத்திரகுப்தா த கிரேட் அப்படிம்போம். ஆனால் அந்த சமுத்திரகுப்தனுக்கே கண்ணில் விரலை கொடுத்து ஆட்டினது அன்றைய பல்லவ ராஜா விஷ்ணுகோபன். அந்த விஷ்ணுகோபனுடைய வீரம் நமக்கு தெரியலையே. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். சரி, இப்போ நம்ம மறுபடியும் இந்த மேட்டருக்கு வருவோம். இளஞ்செழியன் பிரம்மாண்ட மௌரிய படையை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றியை கொண்டாடினாங்க சோழ அரசவையில். அப்படி கொண்டாடுறப்போ ஊன்பதி பசுங்கொடையார் இளஞ்செழியனை புகழ்ந்து பல பாடல் மேலே பாடலாக பாடியிருந்தார். அது எல்லாமே புறநானூரில் இருக்குது.
அப்படி பாடி முடிச்சதுக்கப்புறம் இளஞ்செட் சென்னி நிறைய பரிசை வந்து ஊன்பதி பசுங்குடையாருக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே அதை தான் சொந்தக்காரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறதுக்குள்ள ஆளாளுக்கு வந்து அவர் மேலே விழுந்து அவரோட இந்த தட்டில் இருக்கிற பரிசு பொருட்களெல்லாம் குரங்கு மாதிரி பிடிங்கினாங்க. கையில் போட்டுக்க வேண்டியதை காலில், காதில் போட்டுக்க வேண்டியதை கழுத்துலன்னு மாற்றி மாற்றி போட்டுட்டாங்களாம் அந்த ராஜா கொடுத்த அணிகலன்களெல்லாம். அது பார்க்கறதுக்கு ஊன்பதி பசுங்குடையாருக்கு எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு ராவணன்கிற அரக்கன் சீதையை புஷ்ப விமானத்தில் கடத்தின்னு போனப்போ ராமர் வந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம தடயங்களை விட்டு போகணுன்னு சீதாதேவி அந்த விமானம் பறக்கிற ரூட்டில் அப்படியே மேலேருந்தே காதில் கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையா கீழே தூக்கி போட்டாங்களாம். அது அந்த பக்கம் இருந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணித்தா சீதாதேவியோட அணிகலன்களை எடுத்து அதே மாதிரி கையில் போட்டுக்க வேண்டியதை காலில், காதில் போட்டுக்க வேண்டியதை கழுத்துலன்னு மாற்றி மாற்றி போட்டுட்டு தான் அந்த குரங்குகள் பண்ண மாதிரி இவங்க பண்ணுறாங்க, என் சொந்தக்காரங்கள்லாம் என் மானத்தை வாங்குறாங்க அப்படின்னு ஊன்பதி பசுங்குடையார் ரொம்ப வேதனையோட பாடினார். இதில் நகைச்சுவையும் இருக்குது, ஏண்டாப்பா இவங்களை கூட்டின்னு வந்தோங்கிற வேதனையும் இருக்குது. இப்போ இந்த பாடலை இன்னொரு தடவை சொல்கிறேன். கடுந்தரல் ராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் விளவிய ஞான்றேன். நல்லா கவனிங்க, ராவணனை வந்து அரக்கன் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஊன்பதி பசுங்குடையார் தமிழர் அவர் சொல்கிறார். ராமர தெய்வம் அப்படிங்கிறார், நான் சொல்லலை, ஊன்பதி பசுங்குடையார் சொல்கிறார். கம்பருக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் இந்த ஊன்பதி பசுங்குடையார். ஆக கம்பர் மூலமாக தான் இந்த ராமருங்கிற கதாபாத்திரமே இங்கே இறக்குமதியாச்சு அப்படிங்கிறதே தப்பு. காலங்காலமாக ராமரை தெய்வமாகவும் ராவணனை அரக்கனாகவும் தான் இங்கே இருக்கிற தமிழர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அரக்கனை அப்படியே தமிழர்களோட அடையாளமாக மாற்றினதுலாம் திடீர்னு சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த அரசியல் கூத்தால் நடந்த விஷயம். ராவணன் பிறந்த ஊர் மத்திய பிரதேஷில் இருக்கிற பிஷ்ருக்கு. அங்கே ராவணனுக்கு கோவில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷில் மட்டுமே ராவணனுக்கு 5 கோவில்கள் இருக்குங்க. ராவணனோட பொண்டாட்டி பிறந்து வளர்ந்த இடம் ராஜஸ்தானில் இருக்கிற மண்டோருங்கிற இடம். மண்டோதரி பிறந்ததுங்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு மண்டோர்னே பேர். பின்ன இலங்கைக்கு எப்படி ராவணன் வந்தான்னா, ராவணனோட அண்ணன் குபேரன் அவன் தான் இந்த லங்காபுரிங்கிற தீவை உருவாக்கினார். பணம் தர டப்பு தர கடவுள், வட இந்தியர்களோட தெய்வம் நீங்கள் சொல்லுவீங்களே குபேரன், அவர் தான் இலங்கையை உருவாக்கினார். தன்னோட அண்ணனை அடித்து அந்த இலங்கையை விட்டு விரட்டி விட்டு அந்த அண்ணங்கிட்டேருந்து ஆட்டையாக போட்டது தான் புஷ்ப விமானம், இலங்கைங்கிற நாடு எல்லாம். விபீஷ்ணன் தன்னோட அண்ணன் ராவணனுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் ராவணன் குபேரனுக்கு பண்ணதுக்கு பேர் என்ன? அதான் வாழ்க்கை ஒரு வட்டம். நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். எக்கக்க எக்கக்க எச்சச்சா, கக்கக்க கக்கக்க கச்சச்சா. ஏன்னா இந்த காணொளி மூலமாக நீங்கள் பண்டைய பாரத தேசத்துடைய ஞானத்தை பற்றி, வீரத்தை பற்றி, அப்புறம் எவன் அரக்கன் எவன் கடவுளுங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்களா? இந்த காணொளியை பார்த்து அதனால நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு வர அளவு இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கே, லென்த்தாக இருக்கேன்லாம் ஃபீல் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஃபீல் பண்ண மாதிரியே இன்னும் நிறையா பேர் இதை பார்த்து ஃபீல் பண்ணணுங்கிற நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த காணொளியை நிறையா பேருக்கு பரப்புங்க. நீங்கள் எந்த அளவு பரப்புறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு உங்களுக்கு குலுக்கல் முறையில் சில பரிசுகள்லாம் உண்டு. இந்த காணொளியை அதிக அளவில் பரப்புறவங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு குச்சி மிட்டாய், குருவி ரொட்டிலாம் தருவோங்கிறத சொல்லிக்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.